வணக்கம். இந்த அவையில் நிறைந்திருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும் எப்போதும் உடன் இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் என் அன்பான வணக்கம். ஜெயக்குமார் சாரோட ஒரு குறு நாவல் கருப்பராயன் சொல்லணும்னா, ஒரு பக்கம் கருப்பு படம் பயங்கர ஹிட் ஆகி போயிட்டுருக்கு. நேற்று நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2026க்கான சிறந்த படமாக ராயன் படம் தேர்வாயிருக்கு. ரெண்டையும் சேர்த்து சார் பயங்கர ட்ரெண்டில் கருப்பராயன் ஒரு நாவல் இன்றைக்கி வெளியிடுறாரு, குறுநாவல் வெளியிட்டிருக்காரு. எனக்கு என்ன பேசணும்னு, ஏன்னா யவனிகா சார் பேசணுன்னு எனக்கு என்ன பேசுகிறதுனே, நான் என்ன படித்தோம் என்ன பேசணுங்கிறதே எனக்கு மறந்துடுச்சு. அந்தளவுக்கு நான் மெய்மறந்து பேச்சை கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த கருப்பராயர் நாவல் அறிமுகம்னு சொல்கிறத விட முதல்ல வாழ்த்துக்கள் சார். முதல் முயற்சியாக ஒரு குறுநாவல் தொடங்கி இருக்கிறதுக்கு. அப்புறம் வேரல் பதிப்பகத்துக்கு மனம் நிறைந்த நன்றியும் வாழ்த்துக்களும். மொத்த கதையும் படித்ததுக்கப்புறம் ஒரு விஷயந்தான் தோணுச்சு, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. நமக்கு பின்னாடி நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு நான் ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல. நான் யார் தெரியுமா, நான் இந்த நான்ங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த நாவலை படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ராஜா கூட இல்லை சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், செத்து போய் மேலோகத்துக்கு போகிறாராம். போன உடனே எல்லாரையும் மாதிரியும் வரிசையில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு கோவம் வருது. அவர் சக்கரவர்த்தி இல்லை, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கணும், ஏன் கூப்பிடல அப்படின்ட்டு அவர் கோவமாக இருக்கார். அப்போ உடனே கடைசியாக யமதர்மராஜா கிட்ட நிற்கும் போது, சொல்லி நீ யாருன்னு கேட்குறாரு. என்னது நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. நீ யார், நீ தான் சொல்லேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரி ஒரு தேசத்தோட சக்கரவர்த்தி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியுமா, அதில் தண்ணீர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, நிலம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, அந்த நிலத்தில் நீ ஆண்ட பகுதி எவ்வளோன்னு தெரியுமா உனக்கு, நீ ஆக்சுவலாக இவ்வளவுலேருந்து இவ்வளவு தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் பெரியவன் அப்படின்னு. தேவதேவன் அழகாக சொல்லுவார், நான் என்பதே வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எவ்வளோ பெரிய வன்முறை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். எனக்கு இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் அதான் தோணுச்சு. என்னென்னா, சாமின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இன மக்களை பற்றி, அவர்கள் படக்கூடிய வழிகளை பற்றி அவர் அந்த ஒரு திருவிழாவின் வழியாக அதை நடத்துகிறாரு, நிகழ்த்தி காட்டுறாரு நம்மக்கிட்ட. இன்னும் சொல்லணும்னா, ஒரு 3 நாட்கள் மொத்தமாகவே அந்த கதை பார்த்திங்கன்னா குறுநாவல் முழுக்க 3 நாள் தான். முதல் நாள் திருவிழா தொடங்குறதுலேருந்து மறுநாள்லேருந்து அன்று இரவு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கதை. வாசிக்கும் போது ஒரு திருவிழாவுக்குள்ளே போயிட்டு வர்ற ஒரு உணர்வை கொண்டு வருவது அவ்வளவு எளிதில்லை. ஏன்னா இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறாரு. கருப்பராயரை பற்றி நமக்கு சொல்லுகின்ற பொழுது, நான் அந்த கோயிலுக்கு இது வரைக்கும் உண்மையாக போனதில்லை சார். அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த தோற்றம், உருவம் இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறதும், அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய சடங்குகள் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று, ஒரு திருவிழாவில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது. ஆனால் அதில் எழுதியிருக்கக்கூடிய சில வரிகள் நமக்கு தரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த திருவிழா நாளில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு எழுதுறாரு. இந்த திருவிழாவில் எல்லாரும் எல்லாமே கேட்பாங்க, ஆனால் ஒரு கேள்வி யாருமே யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. என்ன கேள்வின்னா, நீ என்ன சாதி என்கின்ற கேள்வி இன்னைக்கு இந்த திருவிழாவில் இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறாரு. அது ஒரு பையனுக்கு அது ஒரு தாத்தா சொல்லுகின்ற பொழுது, ஒரு பையனுக்கு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல. ஒருத்தனிட்ட சாதியை கேட்காத நாள் அப்படிங்கிறதுக்கு அந்த நான் தொழில் தொடங்கலாமா, பூ விழுகணும், இப்படி எல்லாவற்றுக்கும் பூ எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பூசாரிக்கு ஒரு கவலை இருக்கிறது. அவர் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக அங்கே பூ எடுத்து போட்டு பார்க்குறாரு. ஆனால் அதற்கு அந்த கருப்பராயன் பதிலே சொல்லலை. அவருக்கு பூ விழுகவே இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா வாக்குகளையும் அருளையும் சொல்லக்கூடிய மனிதராக இருக்கிறவருக்கு தன்னுடைய மகள் வாழ்க்கைக்காக ஒரு வருத்தத்தை, ஒரு சின்ன அதிருப்தியோட, ஏக்கத்தோட, இந்த முறையாவது எனக்கு கருப்பசாமி பூ கொடுத்துருமா, என் மகளுக்கு வாழ்க்கையில் ஒரு விடியல் வந்துருமா என்ற எண்ணத்தில் இந்த ஆண்டு திருவிழாவின் போதும் அவர் பூ போட்டு பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த தடவையும் ஏமாற்றத்தோடு ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அன்றைய இரவு என்னவா இருக்குது, கருப்பசாமியினுடைய அந்த கருப்பராயனுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன, எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன திருப்பத்தினோடு அந்த கதையை முடித்திருக்கிறாரு. முழுக்க ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஊரை நோக்கி, நம்முடைய மக்களை நோக்கி, உறவுகளை நோக்கி. நேற்று இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு வரும்போது ட்ரெயினில் பக்கத்தில் இருந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, என்ன மேடம் இந்த செஞ்சுரியில் போய் கருப்பராயன் கதையெல்லாம் படிக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்டான். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அழுதுருக்கீங்களான்னு கேட்டேன். அழுதுருக்கேன். இந்த செஞ்சுரியில் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன். எவ்வளோ மாறிட்டீங்க, எவ்வளோ நவீன யுகம் ஆயிடுச்சு, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். என்னங்க, அழுக வந்தால் அழுகணும்ல,
ஏன் அழுகிறீங்க, இந்த செஞ்சுரியில் இருக்கீங்களா, அழுகக்கூடாதுல்ல. அப்போ நம்ம சொற்கள் தான் இயந்திரமயமான உலகம், நாங்கள் இயந்திரமாயிட்டோம்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஆகச்சிறந்த போலித்தனமான சொற்கள் தான். நமக்கு இன்றைக்கும் இன்னமும் கண்ணீர் இருக்கிறது, கண்ணீர் தேவைப்படுகிறது, சிரிப்பு தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அப்படியாக ஏதாவது ஒரு வகையில் என்னை இலகுவாக்கி கொள்ள ஒரு இலக்கியம் எனக்கு தேவைப்படுகிறது. அப்படி இந்த புத்தகத்தை படித்ததின் வழியாக ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் படக்கூடிய வலி என்ன அப்படிங்கிறதும் அதில் தெரியுது. அதிலிருந்து மீண்டு வெளியில் போன ஒருத்தர் ஒரு 4-5 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய குழந்தைகளோடு அந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு பிரார்த்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு பின்னாடி இது என்னுடைய நிலம் இல்லை, எங்கள் அப்பா இந்த இடத்துல வேலை பார்த்து செத்து போயிருக்காரு, எங்கள் அம்மா எங்கள் அத்தை செத்து போயிருக்காங்க, எங்கள் பெரியப்பா செத்துருக்காரு, அவர்கள் அந்த இடத்தின் அந்த உழைப்பின் மீது தான் நான் இன்னைக்கு வேற ஒரு இடத்துல போய் நிற்கிறேன், ஆனால் என்னுடைய வேர் இங்கே தான் இருக்குன்னு தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுகின்ற கணத்தில் அந்த குழந்தை சொல்லுகிறது, அடுத்த ஆண்டு திருவிழாவுக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம எதை அறிமுகப்படுத்துகிறோமோ அதைத்தான் குழந்தைகள் நமக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் அதை வந்து பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன, அதாவது மிகப்பெரிய மாற்றத்தை மனதுக்குள்ளும் ஒரு சின்ன குறுநாவலின் வழியாக அதை கடத்த முயற்சி செய்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார், தொடர்ந்து புத்தகங்கள் வரட்டும். நன்றி. நம்மளுடைய வேரை தாங்கி இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம ஊர்ல ஏதோ ஒன்று இருக்குல்ல, அப்படி அந்த ஊர் திருவிழா இருக்கு, ஒரு கருப்பசாமி இருக்காரு, அதன் பொருட்டு எல்லோரும் வாருங்கள் அப்படின்றதுதான் அந்த இது சொல்லக்கூடிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா கருப்பராயன் முன்னாடி நிக்கிறவங்க என்ன வேண்டுவாங்கன்னா, அவர் எழுதுறாரு, எதுக்கு நிக்கிறாங்க, எந்த உணர்வுல நிற்பாங்க, பயத்துல நிக்கலாம், மரியாதையில நிக்கலாம், பக்தியில நிக்கலாம், வேண்டுதலுக்கு நிக்கலாம், பிரார்த்தனைக்கு நிக்கலாம், எதை வேண்டுமானாலும் நிற்கலாம், ஆனால் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்றாக அது நிற்கிறது அப்படிங்கிறது தான் அந்த அந்த நாவல் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு. அப்புறம் இதுல சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, கந்தசாமிங்கிற ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் இந்த முழுக்க. அந்த கருப்பசாமி கோவிலுடைய பூசாரியாக இருக்கக்கூடிய அவர் என்னவா இருக்காரு அப்படிங்கறதா முழுக்க. அதுல ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, எதை செய்தாலும் அந்த ஊர் மக்கள் பூ கேட்டுட்டு தான், பூ போட்டு பார்த்துட்டு தான் செய்வாங்க. அந்த சாமி சம்மதம் கொடுத்தாதான் அதை செய்வாங்க. இந்த தடவை நான் இதை நடலாமா, சாமி சம்மதம் கொடுக்கணும், அந்த பூ விழுந்தாதான் அதை செய்வாங்க. நான் என் பொண்ணுக்கு திருமணம் செய்யலாமா, பூ விழுகணும், நான் தொழில் தொடங்கலாமா, பூ விழுகணும். இப்படி எல்லாவற்றுக்கும் பூ எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பூசாரிக்கு ஒரு கவலை இருக்கு.